எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. பாலஸ்தீனம் இஸ்ரேல் மக்களின் நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும் என நம்பிக்கை. கரூர் மரண சம்பவத்தால் கைதுக்கு அஞ்சும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். தமிழகத்தில் உள்ள 10 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். வருடாந்திர கணக்கு தணிக்கை அறிக்கையை தாக்கல் செய்யாததால் நடவடிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் நியமிக்கப்பட்ட போது இபிஎஸ் என்ன கண்களை மூடியிருந்தாரா? அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. தங்கம் விலை இன்றும் உயர்ந்தது. சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்த திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஹமாஸ் அமைப்பினர் எதிர்வினையாற்றி வருகின்றனர். இஸ்ரேல் தனது தாக்குதலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்தித்து பேசினார். அப்போது போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்தார். இதை வரவேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இதன் மூலம் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மக்கள் நீண்டகாலம் அமைதியாக வாழ முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அவர்கள் நீதிமன்றத்தை நாடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பிரபல யூடியூபர் பிலிப்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் பரப்பிய புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான நடவடிக்கையை தமிழக அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தவறான செய்திகளை யூடியூப் மூலம் வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய்ந்து வருகிறது. கரூர் துயரத்தில் மக்களுடன் நின்றது திமுக அரசுதான் என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் தனது பாதுகாப்பை மட்டுமே கருதி ஒரு தலைவர் செல்வதை தான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட தலைவர்களாவது மக்களுடன் நின்றிருக்க வேண்டும் என்றும், இது யாரையும் பழி சொல்லவோ குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகளைப் போல தனது தொண்டர்களை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்க ஒரு அமைப்பை விஜய் உருவாக்க வேண்டும் என துரை வைகோ அறிவுறுத்தியுள்ளார். இது விஜய் கட்சிக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏன் அரசுக்கும் கூட இது நன்மை பயக்கும் எனவும் துரை வைகோ கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 10 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி, காமராஜர் தேசிய காங்கிரஸ் மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட 10 கட்சிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வருடாந்திர தணிக்கை கணக்கு தாக்கல் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனை நியமிக்கும் போது இபிஎஸ் என்ன கண்களை மூடியிருந்தாரா என அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தை முதல்வர் நியமித்திருந்ததை ஹைவாஷ் என இபிஎஸ் விமர்சித்திருந்தார். தங்கம் விலை இன்றும் உயர்ந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 720 ரூபாய் உயர்ந்து 86,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் அதிகரித்து 10,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை ஏற்றத்தால் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.